கொஸ்டின் வெண்பாக்குரிய ஓசை எதுனா செப்பலோசை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். முல்லைப்பாட்டுனா நப்பூதனார், காசிக்காண்டம் அதிவீரராம பாண்டிய, சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், காலக்கணிதம்னா கண்ணதாசன். இப்போ கரெக்டான ஆப்ஷன்னா பி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் விடைக்கேற்ற வினா அமைக்க. விடைக்கேற்ற வினா அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். கரெக்டான ஆன்சர் என்னதுன்னா டி தான் கரெக்டான ஆன்சர். தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருகனா செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக பண்புத்தொகை சி. காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது. காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எதுனா தண்டி அலங்காரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஏன்னா இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது எதுனா டி தான் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி எதுனா மஞ்சள் காமாலைக்கு இவை 3 தான் வரும். நெக்ஸ்ட்டு உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் என்னன்னா கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழ் பணியாற்ற தமிழ் படைப்பாளர் யாருன்னு கேட்டா ஜெயகாந்தன் பா சிங்காரம். முத்துராமலிங்க தேவர் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னா தலைவன். ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன். ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்னதுன்னா வளைவு புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பெழுதுகனா மரபு வலுவமைதி. மணிமொழிக்கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். மணிமொழிக்கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் எதுனா நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. ஏதான் கரெக்டான ஆன்சர். இதோட 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் கொஸ்டின் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இயருக்குரிய கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.